இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் டேர்ம் 3 ஜாமெட்ரி எடுக்கிறோம். அதில் எக்ஸசைஸ் 4.3 பார்க்கலாம். மிஸ்செல்லானஸ் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், the bishop in given picture of chessboard can move diagonally along dark squares. Describe the translation of the bishop after two moves as shown in the figure. இதான் செஸ் போர்டு. ஆக்சுவலாக செஸ் போர்டில் வந்து ஒயிட் கலர் தான் இருக்கும், இந்த ரெட் கலர் இருக்கிற இடத்துல. ஆனால் இங்கே ரெட் கலர் ஷேட் பண்ணியிருக்காங்க. செஸ் போர்டில் இந்த பிஷப் காயின் இருக்கா, இதுதான் பிஷப் காயின். இது 2 மூவ்ஸ் நடந்திருக்கு. அதோடைய டிரான்ஸ்லேஷன் எழுத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு பிஷப் காயின் இங்கேருந்து இங்கே தூக்கி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ 2 மூவ்ஸ் நடந்திருக்கா. நம்ம டிரான்ஸ்லேஷன் இங்கேருந்து இங்கே எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைட் மூவ் ஆயிருக்கா, ரைட் சைட் மூவ் ஆயிருக்கான்னு பார்க்கணும். இப்படி வந்து தான் இங்கே வந்திருக்கு. ஏன்னா நம்ம இப்படி வரக்கூடாது, அதுக்காக தான் சொல்லேன், டவுனில் வரக்கூடாது. இந்த பிளேஸ்க்கு வர்றதுக்கு எப்படியும் வரலாம். ஆனால் நம்ம டிரான்ஸ்லேஷன் எழுதும்போது ரைட் சைடு இல்லை லெஃப்ட் சைடு தான் பார்க்கணும், டவுனில் பார்க்கக்கூடாது ஃபஸ்ட்டும். ஸோ ஃபஸ்ட்டு ரைட் சைடு தான் வந்திருக்கு. எத்தனை ஸ்டெப் வந்திருக்கு? 1 2. அப்போது ஃபஸ்ட்டு மூவ்னு எழுதிட்டு 2 ஸ்டெப்ஸ் ரைட் சைடு வந்திருக்கா. ஃபஸ்ட்டு மூவில் 2 ஸ்டெப் ரைட் சைடில் போயிட்டு நெக்ஸ்ட்டு டவுனில் வந்திருக்கு. டவுனில் இங்கே நிற்கும். நம்ம இப்போ 1 2 ஸ்டெப்ஸு டவுனில் வந்திருக்கோம். இது ஃபஸ்ட்டு மூவ். இங்கேருந்து இங்கே தூக்கி வச்சிருக்கு. நெக்ஸ்ட் இங்கேருந்து இங்கே கொண்டு வச்சுருக்காங்க. இதுக்கு மூவ் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த லைனும் ஜாயின் பண்ணுற பிளேஸ் இது. ஓகேயா? ஸோ அப்போ இங்கேருந்து இது வரை எத்தனை ஸ்டெப் வந்திருக்குன்னு பார்க்கலாம். இங்கேருந்து நம்ம கீழே இப்படி போகக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடா ரைட் சைடான்னு தான் பார்க்கணும். இங்கே லெஃப்ட் சைடு. ஸோ எத்தனை மூவ் வந்திருக்கு? 1 2 3 4 5 5 மூவ்ஸா. 5 மூவ்ஸ் நம்ம லெஃப்ட்டை நோக்கி தானே வந்திருக்கோம். 5 மூவ்ஸ் லெஃப்ட்டு. எங்கே இருக்கோம் நம்ம? எங்கேருந்து 5 வந்துட்டோம். நெக்ஸ்ட் 1 2 3 4 5 மூவ்ஸ் டவுன். இந்த ஆரோவை கரெக்டாக போட்டுக்கணும். ரைட்டில் போகிறோன்னா இங்கேருந்து இதை நோக்கி ஆரோ போடணும். நெக்ஸ்ட்டு இது வந்து இங்கேருந்து நம்ம லெஃப்டில் வரோம். ஸோ லெஃப்ட்டு இப்படி ஆரோ போடணும். ரெண்டுமே டவுன் தான். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் இதுதான் ஆன்சர். செகண்ட் ப்ராப்ளம், ரைட் எ பாசிபிள் டிரான்ஸ்லேஷன் ஃபார் ஈச் ஆஃப் செஸ் பீஸ் ஃபார் எ சிங்கிள் மூவ். செஸ்ஸில் இந்த கிங் எப்படி மூவ் ஆகும், குயின் எப்படி மூவ் ஆகும், இது என்னது? பிஷப். பிஷப் எப்படி மூவ் ஆகும், மூவ் ஆகிற ஸ்டெப் நம்ம இப்போ டிரான்ஸ்லேஷனில் அதை எழுதணும். இது என்னது? இதான் ரூக். இது நைட், குதிரை. எத்தனை மூவ் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ டிரான்ஸ்லேஷன் எழுத போகிறோம். இதுதான் செஸ் போர்டு. இந்த கிங் வந்து எதில் இருக்கும்? இந்த ஈல தான் இருக்கும். E1ல் இருக்கலாம். ஆப்போசிட் சைடு வந்து E8ல் இருக்கலாம். ஆப்போசிட் சைடுனா இங்கே பிளாக் வச்சோன்னா ஆப்போசிட் சைடு ஒயிட் வைக்கணும். இதானே E எங்கே இருக்கா? E8. இதான் இந்த சைடு 8 இருக்கா, இது E8. கிங் எப்படி மூவ் ஆகும்னா, இங்கே ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணலாம், இல்லை இங்கே ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணலாம், இல்லை இங்கே ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணலாம். இப்படி ஒரு ஸ்டெப் தான் மூவ் பண்ண முடியும். ஸோ அதை நம்ம எப்படி டிரான்ஸ்லேஷன் எழுதுவோம்? அதாவது 1 மூவ் ரைட், 1 மூவ் லெஃப்ட், 1 மூவ் அப். அதை நம்ம ஃபஸ்ட்டு கிங்க்கு எழுதுகிறோம். 1 மூவ் ரைட் போகலாம், 1 மூவ் லெஃப்ட் வரலாம், 1 மூவ் அப் வரலாம். நெக்ஸ்ட்டு குயின் எழுதுவோம். இதுதான் குயின். இதை வந்து இங்கே வைக்கிறோம். இந்த குயின் எப்படி மூவ் ஆகும்னா, இந்த ஹரிசாண்டலாக இந்த ரைட் சைடும் போகும், லெஃப்ட் சைடும் போகும், அப்வர்ட்ஸும் போகும், இப்படி டயக்னலாகவும் போகும். எந்த வேணாலும் போகலாம் இந்த குயினை. இந்த செஸ் போர்ட்லேயே பவர்ஃபுல் காயின் இந்த குயின் தான். ஏன்னா எப்படினாலும் மூவ் ஆகி ஆப்போசிட் காயினை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இந்த குயின் இருக்குல்ல, இப்படி நேராக அப்வர்ட் போகலாம். எங்கேருந்து போகலாம்? இங்கே 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 இதே மாதிரி 8 வரை இருக்குது. ஸோ 8 வரை மூவ் பண்ணலாம். ஏன்னா ரோ காலம் எல்லாமே 8 தானே. ஸோ இந்த குயின் 1லேருந்து 8 வரை அப்வர்ட்ஸ் அப்படியே மூவ் பண்ணலாம், இப்படியே மூவ் பண்ணலாம். அதான் நம்ம ஃபஸ்ட்டு எழுதுகிறோம். 1 to 8. இந்த 1 to 8 வரை அப்படியே அப்வர்ட்ஸில் மூவ் பண்ணலாம். அது ஃபஸ்ட் எழுதுகிறோம். இல்லைனா 1 ரைட்டில் போய் 1 அப்பில் போகலாம். ஆக்சுவலாக என்னென்னா நம்ம இந்த அப்வர்ட்ஸ் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்லாண்டிங்காக போகலாம், அதாவது டயக்னலாக போகலான்னு சொல்லியிருக்கேன். இங்கேருந்து இப்படி போகலாம், இல்லை இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணலாம், இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணலாம்.
ஸோ நம்ம இப்படி போகிறத எப்படி டிரான்ஸ்லேஷன் எழுதுவோம்? இங்கேருந்தா மூவ் ஆயிருக்கு, இங்கேருந்து மூவ் ஆகுது, இப்படி தான் சொல்லுவோம். நம்ம இப்படி சொல்ல மாட்டோம். ஃபஸ்ட்டு சொல்கிறது லெஃப்டா ரைட்டான்னு தான் சொல்லுவோம். ஸோ இந்த குயின் வந்து இங்கேருந்து இங்கே மூவ் ஆயிருக்குன்னா 1 ரைட் தென் அப். ஓகேயா? இங்கே போச்சுன்னா 2 ரைட் தென் 2 அப். இங்கே போச்சுன்னா 3 ரைட் தென் 3 அப். இங்கே போச்சுன்னா 4 ரைட் 1 2 3 4 ரைட் 4 அப். அதான் இதில் குயின் எழுதியிருக்கோம். 1 அப் ரைட்டில் போய் 1 அப்பில் போயிருக்கு. நெக்ஸ்ட்டு 2 ரைட்டில் போய் 2 அப்பில் போயிருக்கு. இல்லைனா 3 ரைட்டில் போய் 3 அப்புக்கு போகணும். 4 ரைட்ஸில் போய் 4 அப்புக்கு போகணும். 5 ரைட்டில் போய் 5 அப்புக்கு போகணும். அதுக்கப்புறம் நம்ம லெஃப்ட்டு. இவ்வளோ நேரம் ரைட்டு தானே ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணோம், ஆனால் அப்பு தான். அதே மாதிரி 1 லெஃப்ட் எடுக்கணும். இங்கே இருக்கா இந்த குயின், இங்கே தானே இருக்கும். 1 லெஃப்ட் எடுத்து 1 அப்புக்கு வரும். நெக்ஸ்ட்டு ஏன்னா இப்படி ஸ்லாண்டிங்காக போகுது, அதனால் 1 இங்கேருந்து இங்கே மூவ் ஆகலாம் அப்படின்னா அதை டிரான்ஸ்லேஷன் எப்படி எழுதுவோம்? 1 லெஃப்ட் 1 அப். இங்கே இருக்குன்னா இங்கேயும் வைக்கலாம், அதுக்கு சாய்ஸ் இருக்குது. ஸோ இங்கே இருந்தானே அங்கே மூவ் ஆகிருக்கு. 1 2 2 லெஃப்ட்டு போய் 2 அப்பில் போயிருக்கு. இங்கே இருந்துச்சுன்னா இப்படி தான் போகணும். இந்த மாதிரி இப்படி போகக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு இல்லை ரைட்டு தான் எடுப்போம். ஸோ இங்கேருந்து தான் இங்கே மூவ் பண்ணி வச்சுருக்கோம். அதை டிரான்ஸ்லேஷன் எழுதும்போது 1 2 3 3 லெஃப்ட்டு 1 2 3 3 அப்பு. அப்போ இப்படி தான் எழுத முடியும். ஸோ அதான் நம்ம எழுதியிருக்கிறோம். எதுக்கு? இந்த குயினுக்கு 1 லெஃப்ட்டு 1 அப்பு, 2 லெஃப்ட்டு 2 அப்பு, 3 லெஃப்ட்டு 3 அப்பு, 4 லெஃப்ட்டு 4 அப்பு, 5 லெஃப்ட்டு 5 அப். இதான் என்னது? பிஷப். பிஷப் வந்து இதில் வைக்கிறோம் அப்படின்னா இது வந்து டயகனலாக மட்டும்தான் மூவ் ஆகும். இப்படி பிளாக்கில் இருக்குன்னா இது ஸ்லாண்டிங்காக இப்படி தான் போகும் டயகனலாக. இங்கே இருந்துச்சுன்னா எப்படி போகலாம்? இப்படி மட்டும்தான் மூவ் பண்ண முடியும். இங்கே லெஃப்ட் சைடாவோ ரைட் சைடாவோ இல்லை அப்போது இப்படி மூவ் பண்ணக்கூடாது. இந்த பிஷப்பை ஒன்லி டயகனல் ஷேப்பில் தான் மூவ் பண்ணணும். ஸோ இதனுடைய மூவிங் எப்படி இருக்குது? இப்போ இங்கேருந்து இங்கே வச்சோன்னா நம்ம அதை எப்படி எழுதுவோம்? 1 ரைட் 1 அப். இங்கே வச்சோன்னா 2 ரைட் 2 அப். இங்கே வச்சோன்னா இதுவும் அதே பிஷப் தான், 2 காயின்ஸ் பிளாக்கு. இங்கே வச்சோன்னா இங்கே தானே இருந்து மூவ் பண்ணியிருக்கோம் ஸ்ட்ரெயிட்டாக, இங்கே ஸ்லாண்டிங்கா. ஸோ 1 2 3 3 ரைட் 3 அப். இங்கே வச்சோன்னா 4 ரைட் 4 அப். ஸோ இந்த காயினை தான் இப்படி மூவ் பண்ணுறோம். ஸோ இப்படிலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுதான் பிஷப்புக்கு எழுதியிருக்கோம். 1 ரைட் தென் 1 அப், 2 ரைட் 2 அப், 3 ரைட் 3 அப், 4 ரைட் 4 அப், 5 ரைட் 5 அப். அதே மாதிரி லெஃப்ட் சைடு எழுதுவோம். 1 லெஃப்ட் 1 அப்புன்னு போட்டிருக்கோமா? இதான் பிஷப் காயின். இது நெக்ஸ்ட்டு இந்த சைடு மூவ் ஆகலாம்னு சொன்னோம். ஸோ ஸ்லாண்டிங்காக மூவ் ஆகலாம். அதனால் இப்போது நம்ம இந்த சைடு பார்த்தோம். இனி நம்ம இந்த சைடு பார்க்க போகிறோம். இந்த இடத்துல இருந்து இங்கே வைக்கும்போது என்ன ஆகுது? 1 லெஃப்ட்டு வருது 1 அப்புக்கு போகுது. இந்த பிளேஸில் வைக்கும்போது 2 லெஃப்ட்டுக்கு வருது 2 அப்புக்கு போகுது. அதான் நம்ம எழுதியிருக்கிறோம். இந்த பிஷப் காயின் ஒன்லி ஸ்லாண்டிங் தான், அதனுடைய பாசிபிலிட்டிஸ் எழுதியிருக்கோம். 1 லெஃப்ட்டுக்கு போகுது 1 அப்புக்கு போகுது, 2 லெஃப்ட்டுக்கு போகுது 2 அப்புக்கு போகுது, 3 லெஃப்ட்டுக்கு போகுது 3 அப் 4 5. வேறு நைட்டு. இதான் நைட். இது வந்து எல் ஷேப்பில் தான் மூவ் ஆகும். இப்போ இதில் இருக்குன்னா எல் ஷேப்னால் இங்கே 1 எடுத்தோன்னா இங்கே 2 எடுக்கலாம். சம்டைம்ஸ் இங்கே 2 எடுத்தோன்னா இங்கே 1 தான் எடுக்கணும். அப்படி தான் மூவ் பண்ண முடியும். இப்போ லெஃப்ட் சைட் போனோம் அப்படின்னா இங்கே 2 எடுக்கிறோம், இங்கே 1 தான் எடுக்கணும். இல்லை இங்கே 1 எடுக்கிறோன்னா இங்கே 2 எடுக்கலாம். இப்படியும் மூவ் பண்ணலாம். ஆனால் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக மூவ் பண்ண முடியாது. எல் ஷேப்பில் தான் மூவ் பண்ண முடியும். இங்கே 1 எடுத்தால் 2 எடுப்போம், இங்கே 2 எடுத்தோன்னா இங்கே 1 தான் எடுப்போம். அப்படி தான் இதை மூவ் பண்ண முடியும். இப்போ இதில் இருக்குன்னா இப்படி எல் ஷேப்பில் இப்படியும் வைக்கலாம். இதில் 2 இதில் 1 இப்படி வைக்கலாம். ஆனால் நம்ம டிரான்ஸ்லேஷன் எழுதும்போது ஃபஸ்ட்டு அப்பில் எழுத மாட்டோம். லெஃப்டா ரைட்டா அப்படின்னு தான் எழுதுவோம். ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட்டில் 1 எடுத்து 2 போடணும். நெக்ஸ்ட்டு லெஃப்ட்டில் 2 எடுத்து 1 போடணும். நெக்ஸ்ட்டு ரைட்டில் 1 எடுத்து 2 போடணும். நெக்ஸ்ட்டு ரைட்டில் 2 எடுத்து 1 வைக்கணும். இப்படி 4 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ நைட்டுக்கு ஃபஸ்ட்டு 2 எடுக்கணும், நெக்ஸ்ட்டு 1, தென் 2 ரைட்டில் எடுக்கிறோம், 2 லெஃப்ட்டில் எடுத்து 1, நெக்ஸ்ட்டு 1 ரைட்டில் எடுத்து 2 அப்பில். நெக்ஸ்ட்டு இதை மாற்றினாலும் எழுதலாம். 2 ரைட் 1 அப்,
இங்கே 2 left 1 up, 1 right then 2 up, 1 left 2 up. ஃபஸ்ட்டு இதில் 2 right 1 upன்னு தானே சொல்லியிருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம். 2 right 1 upன்னு போடலாம். அப்புறம் 1 right 2 upனாலும் போடலாம். ஃபஸ்ட்டு ரைட் சைடில் ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்படின்னு போட்டுக்கலாம். 2 right 1 up, 1 right 2 up. நெக்ஸ்ட்டு 2 left 1 up, 1 left 2 up எப்படினாலும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ரூக். இதான் ரூக். இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் போகும். ஓகேயா? இப்போ இதில் வைக்கிறோன்னா ஸ்ட்ரெயிட்டாக இப்படி தான் நம்ம மூவ் பண்ணுவோம். ஸ்ட்ரெயிட்டாக 1லேருந்து 8 வரை இந்த இப்படியும் வச்சுக்கலாம், இப்படியும் வச்சுக்கலாம், இல்லைனா இப்படியும் வச்சுக்கலாம், இப்படியும் வச்சுக்கலாம். இப்படி 1லேருந்து இங்கே இருக்கிற 8 வரை வைக்கலாம் ரூக்கை. ஸோ நம்ம டிரான்ஸ்லேஷன் எழுதும்போது ரூக்குக்கு 1 to 8 upwards. நெக்ஸ்ட்டு பான். பான்னா சோல்ஜர், சிப் பாயிண்ட் சொல்லுவோம் தமிழில். ஆக்சுவலாக இது இந்த ரோ ஃபுல்லாக இதே மாதிரி தான் இருக்கும். இதில் ஃபுல்லாக இதில் வந்து கிங், குயின், பிஷப், நைட், ரூக், பான். ஸோ இதே மாதிரி இந்த சைடு இதில் இருக்கும். ஸோ இந்த பான் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வச்சுருவோமா, 1 ஸ்டெப் மூவ் பண்ணலாம், இல்லை இதுலேருந்து 2 ஸ்டெப். இப்படி ஃபஸ்ட்டு எடுக்கும்போது 2 ஸ்டெப் மூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 1 தான் மூவ் பண்ணணும், பின்னாடி கொண்டு வரக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு இது நம்ம சாய்ஸ் தான். 1 ஸ்டெப்னாலும் வைக்கலாம், 2 ஸ்டெப்னாலும் வைக்கலாம். ஆனால் 2 ஸ்டெப்ஸ் வச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்டெப் தான் வைக்கலாம், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் தான் வைக்கணும். அதுக்கப்புறம்லாம் இது இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் 2 ஸ்டெப்ஸ்லாம் வைக்கக்கூடாது, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் தான் வைக்கணும். ஸோ இந்த பான் வந்து ஃபஸ்ட்டு மூவ் பண்ணும்போது 1 ஸ்டெப் இல்லை 2 ஸ்டெப்ஸ் வைக்கலாம். அதனால தான் பானுக்கு 1 ஸ்டெப் அப் போகிறோமா, இல்லைனா 2 ஸ்டெப் அப் போகிறோம். இது மட்டும்தான் போக முடியும். அதனால் பானுக்கு இது மட்டும்தான். செஸ் போர்டில் உள்ள காயின்ஸ் எல்லாம் என்ன பாசிபிலிட்டிஸ்ன்னு டிரான்ஸ்லேஷன் எழுதியிருக்கிறோம். ஸோ இதில் எல்லா காயினுக்குமே நம்ம பாசிபிலிட்டிஸ் பார்த்தாச்சு டிரான்ஸ்லேஷனில். கிங், குயின், பிஷப், நைட், ரூக், பான். ஃபஸ்ட்டு இது கிங்குள்ளது, குயின், பிஷப், நைட், rook, pawn. Okay, second problem finished. Third problem, referring the graphic given, answer the following questions. Each bar of the categories made up of boy, girl, boy unit. Which categories show a boy, girl, boy unit? That is translation within the bar. Which categories show a boy, girl, boy unit that is reflected within the bar? ஆக்சுவலாக என்ன ஸ்டூடெண்ட்ஸ் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க 7th கிளாஸ். ஃபஸ்ட்டு எஸ்ஏ ரைட்டிங், ட்ராயிங், ஸ்பீச், மோனோ ஆக்டிங். இதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, விச் கேட்டகரி, எந்த கேட்டகரியில் பாய், கேர்ள், பாய்ங்கிற வர்றது டிரான்ஸ்லேஷனாக வரணுமா, அது எந்த கேட்டகரி வருது அப்படின்னு பார்க்கணும். டிரான்ஸ்லேஷனாக என்னது, ஒரு திங்ஸை அப்படியே தூக்கி கொண்டு வைக்கிறது. இந்த இடம்பெயர்வு பிளேஸ் மட்டும்தான் அப்படி நகர்ந்துருக்கும், வேறு ஸ்ட்ரக்சர் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். இப்படி தான் ஒரு பிக்சர் எடுக்கோன்னா, இப்போ இந்த இடத்துல இருக்குது, இதை அப்படியே மூவ் பண்ணி இப்படி இங்கே கொண்டு வரோம். இதான் என்னது டிரான்ஸ்லேஷன். அப்போ டிரான்ஸ்லேஷன்னா பிக்சர் எதுவும் சேஞ்ச் ஆகலை, ஒன்லி தூக்கி அப்படி வேறு இடத்துல வைக்கிறோம், அதான் டிரான்ஸ்லேஷன். அதே மாதிரி இந்த கேட்டகரியில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு எஸ்ஏ ரைட்டிங்கில் என்ன இருக்கணுமோ, ஆனால் இங்கே டிரான்ஸ்லேஷனில் எப்படி இருக்கணுமா யூனிட்டு, பாய், கேர்ள், பாய், அப்படி செட்டாக பாய், கேர்ள், பாய் எடுக்கணும். பாய், கேர்ள், பாய், அப்போ இது ஒரு செட்டு. இதை அப்படியே 3 பேரையும் தூக்கி கொண்டு வச்சுருக்கா. அதுக்கப்புறம் பாய், கேர்ள், பாய் அப்படியே தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, பாய், கேர்ள், பாய் அப்படியே தான் இருக்காங்க. ஸோ இது டிரான்ஸ்லேஷன் தான். 3 பேரையும் தூக்கி அப்படி இங்கே வைக்காங்க, அப்புறம் தூக்கி இங்கே வைக்காங்க. ஸோ இது டிரான்ஸ்லேஷனில் எஸ்ஏ ரைட்டிங் வரும். இது வருமா, பாய், கேர்ள், பாய், இந்த 3 பேரையும் எடுத்து தூக்கி அப்படியே பிளேஸை மாற்றுறாங்க, பாய், கேர்ள், பாய் வருது. அதுக்கப்புறமும் அதே 3 பேரை தூக்கி இங்கே வைக்காங்க, பாய், கேர்ள், பாய் வரணுமே, பாய் இல்லை. ஸோ இது டிரான்ஸ்லேஷனில் வராது, ட்ராயிங். நெக்ஸ்ட்டு ஸ்பீச்சு. இதில் டிரான்ஸ்லேஷனில் வருதான்னு பார்ப்போம். பாய், கேர்ள், பாய். ஸோ பாய், கேர்ள், பாய் இங்கே அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அப்படி தான் சூஸ் பண்ணணும்.
ஓகே. இந்த 3 பேரையும் தூக்கி அப்படியே வைக்கலாம். பாய், கேர்ள், பாய்ன்னு வருது. திரும்ப பாய், கேர்ள், பாய்ன்னு வருதா? வரல. இந்த ஒன்று தனியாக இருக்குது. ஸோ இது ட்ரான்ஸ்லேஷன் கிடையாது. நெக்ஸ்ட்டு மோனோ ஆக்டிங். மோனோ ஆக்டிங்லேயும் பாய், கேர்ள், பாய்ன்னு எடுப்போம். பாய், கேர்ள், பாய். இது ஒரு செட்னு எடுத்துட்டோமா, அப்படியே தூக்கி வைக்கிறோம். ட்ரான்ஸ்லேஷன்னா இடத்த மாற்றுறோம். பாய், கேர்ள், பாய் வருது. ஸோ அப்போது எஸ்ஏ ரைட்டிங்கும் வருது, மோனோ ஆக்டிங்கும் வருது. அப்போ ஆன்சர் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு எஸ்ஏ ரைட்டிங் அண்ட் மோனோ ஆக்டிங். ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன். விச் கேட்டகரிஸ் ஷோ எ பாய், கேர்ள், பாய் தான் ரிஃப்ளெக்டடா? ரிஃப்ளெக்டட் வித் இந்த பார். ரிஃப்ளெக்டட் அண்ட் ரிஃப்ளெக்ஷன். இந்த மிரர் இமேஜ் பார்ப்போம்ல, அதான். ஸோ மிரர் இமேஜ் பார்க்கோன்னா ஹாஃபா சிமெட்ரி மாதிரி பார்க்கலாம். டோட்டலாக இதில் எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3 4 5 6 7 8 9 இருக்காங்க. 9ல் ஹாஃப் எவ்வளவு? 4.5. அப்போ 1 2 3 4 எடுத்துகிட்டு இந்த கேர்ளில் பாதி எடுக்கணும். ஓகேயா? ஸோ அப்போ நம்ம இந்த சைடில் உள்ள இமேஜ் தான் இங்கே விழணும். அப்படி விழுமா இது பார்க்குறோம். ஓகே, நான் இந்த கேர்ள் வந்து பாதி விழணும். இந்த பாதி விழணும். நம்ம இங்கே இப்படி வச்சு பார்க்குறோன்னா இந்த சைடில் உள்ளது இங்கே விழும். ஆனால் இங்கே இது தொங்கிட்டுருக்கு, இங்கே தொங்கலை. ஸோ நம்ம இப்படி மிரரில் பார்க்குறோன்னா இந்த சைடும் தொங்காமல் தான் இருக்கணும். இங்கே தொங்கலைன்னா இந்த சைடும் தொங்கக்கூடாது. ஆனால் இங்கே இப்படி தொங்குதில்ல அப்படின்னா இது என்ன வராது? ரிஃப்ளெக்டரில் வராது. இப்போ இதில் தொங்கிச்சு, இல்லை இதில் தொங்காமல் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு சைடும் சேமாக இருந்துருக்கணும். ஒன்று தொங்கணும், இல்லை தொங்கக்கூடாது. இப்படி இருந்தால் தான் இது என்னது? ரிஃப்ளெக்ஷனுக்கு வரும். ஸோ இது ரிஃப்ளெக்ஷன் கிடையாது. நெக்ஸ்ட் இதில் ஹாஃபாக பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 இருக்காங்க. ஸோ 8ல் ஹாஃப் 4ஆ? அப்போ 4. இதில் தான் மிரரை வச்சு பார்ப்போம். இதில் மிரரை வச்சு பார்க்கும்போது இங்கே பாய் இருக்காங்கன்னா இந்த சைடும் பாய் தான் வரணும். ஆனால் இங்கே கேர்ள் இருக்கிறதுனால இதுவும் ரிஃப்ளெக்ஷனில் வராது. நெக்ஸ்ட் இதில் 1 2 3 4 5 6 7. 7ல் ஹாஃப் எவ்வளோ? 3.5. 3.5னா 3. இதில் தான் நம்ம மிரரை வைப்போம். வைக்கும்போது இதில் ஹாஃப் பாய் இருக்காங்க, நெக்ஸ்ட்டு கேர்ள் இருக்காங்க. ஆனால் இங்கே பாய் இருக்காங்க. ஆக்சுவலி இது தொங்குறதே வந்திருக்காது. ஆனாலும் இதில் மிரர் வைக்கும்போது இதில் ஹாஃப் பாய், இதில் ஹாஃப் பாய். நெக்ஸ்ட்டு இங்கே பாய் இருக்காங்க, இங்கே பாய் தான் இருக்கணும். ஆனால் கேர்ள் இருக்காங்க. ஸோ இது ரிஃப்ளெக்ஷனில் வராது. நெக்ஸ்ட் இதை ரிஃப்ளெக்ஷனில் பார்ப்போம். இப்போ இதில் மிரர் வச்சோம் அப்படின்னா இந்த சைடு பாய் தான், இந்த சைடு பாய் தான், இந்த சைடு கேர்ளு, இந்த சைடு கேர்ளு, இந்த சைடு பாய், இந்த சைடு பாய். ஸோ இது ரிஃப்ளெக்ஷனில் வரும். ஆக்சுவலாக மிரரில் பார்க்கும்போது இப்போ இந்த சைடு தொங்குச்சுன்னா இது பக்கத்தில் இங்கே தான் தொங்கணும். ஆனால் எங்கே தொங்குது? ஸோ அது கொஞ்சம் டவுட் தான். ஆன்சரில் மோனோ ஆக்டிங் இருக்கிறதுனால மோனோ ஆக்டிங் போடுறேன். இதுலேயுமே தொங்குறது தான் ப்ராப்ளம். இங்கேயுமே இப்போ இந்த கேர்ளுக்கு ரைட் சைடில் தொங்குதுன்னா இந்த கேர்ளுக்கு லெஃப்ட் சைடில் தொங்கினா தான் மிரர் இமேஜ் கரெக்டாக வரும், ரிஃப்ளெக்ஷன் வரும். ஆனால் இப்படி தொங்குறது தான் ப்ராப்ளமாக இருக்குது. இந்த பாய்க்கு ரைட் சைடில் தொங்குச்சுன்னா இந்த பாய்க்கு இங்கே லெஃப்ட் சைடில் தொங்கணும். அப்போ தான் மிரர் இமேஜ் இந்த ரிஃப்ளெக்டட் கரெக்டாக வரும். இந்த தொங்குறதுனால தான் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுது மோனோ ஆக்டிங்க்கும் எஸ்ஏ ரைட்டிங்க்கும். மோனோ ஆக்டிங். Fourth problem. Given figure is a floor design in which the length of the small red equilateral triangle is 30 cm. All the triangles and hexagons are regular. Describe the translations in centimeter represented by the yellow line, black line, blue line. ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃப்ளோர் டிசைனா. அதில் லென்த் ஆஃப் த ஸ்மால் ரெட் ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள், இது வந்து ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள். இந்த ஸ்மால் ட்ரையாங்கிள் இதோட லென்த் எவ்வளவா? 30 சென்டிமீட்டர். ஆல் த ட்ரையாங்கிள்ஸ் அண்ட் ஹெக்ஸகன்ஸ் ஆர் ரெகுலர். அப்படின்னா அதாவது எல்லாமே சேம் லென்த்து சேம் ஆங்கிள் தான் இதில் இருக்கிறது எல்லாம். இந்த குட்டி ட்ரையாங்கிள்னாலும் சரி தான், இந்த பெரிய ட்ரையாங்கிள்னாலும் சரி தான். இது ஹெக்ஸகன். லென்த்து எல்லாமே சேம் தான், ஆங்கிள் சேம் தான், எந்த இதுவுமே டிஃப்ரெண்ட் கிடையாது. அதான் ரெகுலர்னு கொடுத்துருக்காங்க. டெஸ்கிரைப் த ட்ரான்ஸ்லேஷன்ஸ் இன் சென்டிமீட்டர். அதாவது ஆக்சுவலாக இதில் வந்து நமக்கு ப்ளூ கலர் லைன், எல்லோ கலர் லைன்,
பிளாக் கலர் லைன் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ட்ரையாங்கிள் வந்து இங்கேருந்து இங்கே மூவ் ஆகுதான். அதோட டிரான்ஸ்லேஷன் வந்து எழுதணுமா, அதை சென்டிமீட்டரில் எழுதணுமா. ஏன்னா என்ன கொடுத்துருக்காங்க, லென்த்து 30 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன கொடுக்கல, ஹைட்டு கொடுக்கல. இந்த தமிழ் மீடியம் புக்கில் ஹைட்டு கொடுத்துருக்காங்க. ஹைட்டு எவ்வளவு, 26 சென்டிமீட்டர்னு இதுதான் தமிழ் மீடியம் புக்கில் உள்ள கொஸ்டின்ஸ். இதில் கொடுத்துருக்காங்களா, 30 சென்டிமீட்டர் லென்த்து, உயரம் 26 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. உயரம்னா ஹைட். கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் எல்லோ லைன், அதோட டிரான்ஸ்லேஷனை பார்க்கணும். இதுதான் இந்த எல்லோ கலர் லைன். இந்த ட்ரையாங்கிள் வந்து மூவ் ஆகி இங்கே வந்திருக்கு. ஓகேயா. ஸோ ஃபஸ்ட்டு எவ்வளவு மூவ்னு பார்க்கலாம். அப்போ தான் லென்த்து பிரெத்து நம்ம ஹைட்டை வச்சு மெஷர் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இந்த குட்டி ட்ரையாங்கிள் இருக்கா, இங்கே ஆக்சுவலாக நம்ம எல்லோ கலர் லைன். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே போகும், அதுக்கப்புறம் தான் இங்கே வருது. ஃபஸ்ட்டு ரைட் சைடில் மூவ் ஆகும், தென் டவுனில். ஸோ இப்படி மூவ் ஆகுறது எத்தனை ஸ்டெப் மூவ் ஆகுதுன்னு எப்படி பார்க்க முடியும், ஹெக்ஸகன் உள்ள நம்மளே ட்ரையாங்கிள் மேக் பண்ணணும். ட்ரையாங்கிள் மேக் பண்ணால் ஃபஸ்ட்டு இப்படி லைன் போட்டுக்கணும். ஹெக்ஸகனை ட்ரையாங்கிளாக நம்ம ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கலாம். இது வந்து பிக்கர் ட்ரையாங்கிளாக, இது ஸ்மாலர் ட்ரையாங்கிளாக நம்ம பிரிக்கலாம். இந்த லைன் இருக்கா, இந்த லைனில் இப்படி லைன் போட்டுடலாம். ஓகேயா. ஸோ இது ஒரு குட்டி ட்ரையாங்கிள், தென் இது ஒரு குட்டி ட்ரையாங்கிள், இது ஒரு குட்டி ட்ரையாங்கிள். ஓகே, இது ஒரு ட்ரையாங்கிளாக எத்தனை ஸ்டெப் மூவ் ஆகுதுன்னு பார்ப்போம். 1 2 3 4. அப்போது ரைட் சைடு 4 மூவ். இந்த எல்லோ லைன் வந்து 4 மூவ்ஸ் ரைட் சைடு மூவ் ஆகுது. நெக்ஸ்ட்டு டவுனில் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். இதில் ஒரு ட்ரையாங்கிளாக 1 2 3 4. நெக்ஸ்ட் இந்த ஹெக்ஸகன்ல நம்ம ட்ரையாங்கிள் வரையலாம். ஃபஸ்ட்டு பிக் ட்ரையாங்கிளாக பிரித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், குட்டி குட்டி ட்ரையாங்கிள். ஓகே, இது பிரிக்கணும். இப்போ ட்ரையாங்கிளாக ஒவ்வொன்றா பிரித்து வச்சா தான் நமக்கு ஸ்டெப் தெரியும். ஓகே, டவுன் எத்தனை ட்ரையாங்கிள் எத்தனை ஸ்டெப் வருதுன்னு பார்ப்போம். இதான் ட்ரையாங்கிள். டவுன் எத்தனை ஸ்டெப் வருது, 1 2 3 4 5 6 7 8. ஸோ டவுனு 8 ஸ்டெப்ஸ் வருது. இது நம்ம ஸ்டெப்ஸ் இப்படி யூனிட் வைஸில் தான் போட்டிருக்கோம். ஆனால் கொஸ்டினில் வந்து சென்டிமீட்டரில் கேட்டிருக்காங்க. நம்ம இந்த லென்த்து ஹைட்டு கொடுத்துருக்காங்கல்ல, இங்கேருந்து இங்கே மூவ் ஆகுறது என்னது, இந்த லென்த்து, இதுதான் லென்த்து. ஸோ மூவ் ஆகிறது லென்த்து. அப்போது 4 இன்ட்டு லென்த்து மெஷர் பண்ணணும். 4 மூவ்ஸ் ரைட்டில் இப்படி பார்க்கும்போது நம்ம லென்த்து பார்ப்போம். இதானே லென்த்து. ஸோ 4 இன்ட்டு லென்த்து 30 சென்டிமீட்டரா, 30 சென்டிமீட்டர் யூனிட் போட்டுக்கலாம். 4 3s are 12. ஸோ 120 சென்டிமீட்டர். ஃபஸ்ட்டு சம்முக்கு இப்படி எழுதிக்கலாம், 120 சென்டிமீட்டர் ரைட். ஓகேயா. டவுன் வந்து நம்ம 8 பார்த்தோம், நம்ம ஹைட் 26 தானே. இப்போ டவுன் பார்க்கும்போது ஹைட் தான் பார்ப்போம், ஏன்னா இப்படி வருது. டவுன் பார்க்கும்போது இந்த ஹைட்டு தானே மெஷர்மெண்ட் பார்க்கணும், லென்த்து ஹைட்டு தானே இது. ஸோ ஹைட் தான் பார்ப்போம். 8 இன்ட்டு ஹைட்டு 26 சென்டிமீட்டர். 26ஐயும் 8ஐயும் மல்டிப்ளை பண்ணோம். 6 8s are 48. 4 2 8s are 16. 16 plus 4 20. 208 சென்டிமீட்டர். எப்படி போகணும், டவுன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ஆன்சர் 120 சென்டிமீட்டர் ரைட், தென் 208 சென்டிமீட்டர் டவுன். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஃபினிஷ்ட். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன். பிளாக் லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பிளாக் லைன் எழுதிக்கலாம். அதுக்குள்ளே டிரான்ஸ்லேஷன் பார்க்கலாம். பிளாக் லைன் வந்து இங்கேருந்து தான் ஆரோ இங்கே போகுது. ஸோ இங்கேருந்து தான் மூவ் ஆகிற டிரான்ஸ்லேஷன் எழுதணும்.
இங்கேருந்து இங்கே மூவ் ஆகுற ட்ரான்ஸ்லேஷன் பார்க்கக்கூடாது. இந்த ஆரோவை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ இங்கேருந்து தானே இங்கே மூவ் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மூவ் ஆகுது ட்ரான்ஸ்லேஷன் பார்க்கும்போது லெஃப்டா ரைட்டான்னு தான் பார்ப்போம். ஸோ இங்கே ரைட் வர முடியாது, லெஃப்ட்டு தான் போகிறோம். அதான் எப்பவும் லெஃப்ட்டு போயிட்டு நெக்ஸ்ட்டு அப்பு போகிறோம். ஸோ அப்போது இந்த ரெண்டும் மீட் பண்ணுற ட்ரையாங்கிள் எது? இந்த ரெண்டுமே மீட் பண்ணுறது இந்த ட்ரையாங்கிள். ஓகேயா? நம்ம ஹெக்ஸகனை தான் பிரித்து ட்ரையாங்கிள் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இது இந்த ட்ரையாங்கிள் தான் மீட் பண்ணுது. ஸோ எத்தனை ஸ்டெப் லெஃப்ட்டில் வந்திருக்கு, எத்தனை ஸ்டெப் அப்பில் போகுதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்படி பார்த்துடக்கூடாது, இப்படி போய் இப்படி போகலாம். ஆனால் ஃபஸ்ட்டு அப்பில் போகக்கூடாது, அப் அண்ட் டவுனை ஃபஸ்ட்டு பார்க்கவே கூடாது. ஃபஸ்ட்டு லெஃப்ட் இல்லை ரைட் பார்க்கணும். ஸோ இது எத்தனை ஸ்டெப் வந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த ட்ரையாங்கிள் வந்து இந்த ட்ரையாங்கிள் அப்படியே தூக்கி இங்கே வைக்கிறோம் 1, அப்படியே தூக்கி வைக்கிறோம் 2, அப்படியே தூக்கி வைக்கிறோம் 3, 4, 5, 6. ஸோ 6 ஸ்டெப்ஸ் லெஃப்டில் வந்துருந்துச்சு. நெக்ஸ்ட் அப்பில் எத்தனை ஸ்டெப்புன்னு பார்க்கலாம். இந்த ட்ரையாங்கிள் இருந்தானே போனோம். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் வந்து 1, இதை அப்படியே திருப்பி போட்டால் இந்த ட்ரையாங்கிள் வரும். 1, 2, 3, 4, 5, 6, 7. இதோட 7 வருது. இந்த ஹெக்ஸகனில் எத்தனை ட்ரையாங்கிள் வந்துச்சு இங்கே? 1, 2, 3, 4. ஸோ இதுக்குள்ளேயும் 4 தான் வரும். உங்களுக்கு வேணும்னா ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கோங்க. 7 + 4 11, 11 + 1 12. ஸோ 12 மூவ்ஸ் என்ன ஆகுது? அப்பில் போகுது. 12 மூவ்ஸ் அப்பில் போச்சு. நெக்ஸ்ட்டு லென்த்து பிரெத்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 6 என்று லெஃப்ட் சைடில் வந்தால் நம்ம லென்த்து பார்ப்போமா ஹைட்டு பார்ப்போமா? லெஃப்ட் சைடு வந்தால் லென்த்து தான் பார்ப்போம். இது லென்த்து தானே. ஸோ லென்த் வேல்யூ தான் போடுறோம். 6 இன்ட்டு லென்த் வேல்யூ 30 சென்டிமீட்டர். 6 3s are 18, 0 அப்படியே போடுறோம் சென்டிமீட்டர். இது லெஃப்டில் வருது. நெக்ஸ்ட்டு 12 இன்ட்டு ஹைட்டு தான். இதுக்கு வந்து அப்வர்ட்ஸ் போச்சு அப்படின்னா நம்ம ஹைட்டு தான் பார்ப்போம். இங்கேருந்து இப்படி மேலே தானே போகுது. இது ஹைட்டு தானே. 1, 2, 3, 4 ஹைட் தானே பார்க்கும். ஸோ இதில் ஹைட்டோட மெஷர்மெண்ட் தான் போடணும். 12 இன்ட்டு ஹைட்ஸ் வந்து 26. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 26ஐயும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணுவோம். 6 2s are 12, 1 1 2 2s are 4 + 1 5, 1 6 6, 1 2 is 2, 2 6 + 5 11, 1 1 + 2 3, 312. ஸோ 312 சென்டிமீட்டர் அப்பில் போயிருக்கு. ஸோ இந்த செகண்ட் சப்டிவிஷனுக்கு ஆன்சர் 180 சென்டிமீட்டர் லெஃப்டில் வந்து 312 சென்டிமீட்டர் அப்பில் போயிருக்கு. தேர்ட் ஒன் ப்ளூ லைன். அப்போ ப்ளூ லைனுக்குள்ளே ட்ரான்ஸ்லேஷன் பார்க்கலாம். ப்ளூ லைன் வந்து இந்த இருக்கா, இங்கேருந்து இப்படி ஆரோ இங்கே போகுது. ஸோ எத்தனை ஸ்டெப் மூவ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். நம்ம இந்த ஹெக்ஸகனுக்குள்ளே ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்கிறோம். ஓகே, இது ஒரு இதான் ட்ரையாங்கிள். இங்கேருந்து இங்கே மூவ் ஆகுது. ஸோ இது வந்து தூக்கி அப்படியே இங்கே வைக்கிறோம் ஃபஸ்ட்டு ஸ்டெப். இதை தூக்கி அப்படியே இங்கே வைக்கும் செகண்ட் ஸ்டெப். இதை தூக்கி அப்படியே இங்கே வைக்கும் தேர்ட் ஸ்டெப். இதை அப்படியே தூக்கி ஃபோர்த். ஸோ 4 ஸ்டெப்ஸ் மூவ் ஆகிருக்கு. அப்போ ப்ளூ லைனுக்கு 4 ஸ்டெப்ஸ் எப்படி ரைட்டில் மூவ் ஆகிருக்கு. ரைட்டில் மூவ் ஆகணும். இது லென்த்து தானே. 1 2 3 4 தானே. அந்த லென்த்து தான் எழுதணும். ஸோ 4 லைன் ப்ளூ லைன் வந்து 4 ஸ்டெப்ஸ் ரைட்டில் மூவ் ஆகிருக்கு. அப்போது இது லென்த்து தான். 4 இன்ட்டு 30 சென்டிமீட்டர். 4 3s are 12, இந்த 0 சென்டிமீட்டர் ரைட்டில் தான் மூவ் ஆகிருக்கு. அப்போ ஆன்சர் என்னது? ப்ளூ லைனுக்கு 120 சென்டிமீட்டர் ரைட்டில் மூவ் ஆகிருக்கு. ஆன்சர் வந்து டிரான்ஸ்லேஷன் சென்டிமீட்டரில் கேட்டதுனால நம்ம சென்டிமீட்டரில் எழுதியிருக்கிறோம் இந்த சம்முக்கு. 4th sum finished. 5th problem. Describe the transformation involved in the following pair of figures. Letters. Write translation, reflection or rotation. அதாவது இங்கிலீஷ் அல்ஃபபெட்டிக் லெட்டர் கொடுத்துருக்காங்க. அது வந்து டிரான்ஸ்லேஷனா, ரொட்டேஷனா, ரிஃப்ளெக்ஷனா அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் டி கொடுத்துருக்காங்க. இந்த டியை இது எப்படி பண்ணியிருக்காங்க? இது இப்படி இருக்கிறத இப்படி ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகேயா? இதை ரொட்டேட் பண்ணுறதுனால தான் இந்த டி இப்படி ஆகும். ஸோ இது ரொட்டேஷன். ஃபஸ்ட்டு ஒன் ரொட்டேஷன். நெக்ஸ்ட்டு இதை பார்த்தோன்னே தெரியும். நம்ம மிரர் இமேஜில் பார்க்கும்போது தான் இதில் உள்ளது அது பக்கத்தில் உள்ள விழும். இது இப்படி இந்த இது லெஃப்ட் சைடு போச்சுன்னா இது ரைட் சைடு வரும். இது இங்கேருந்து இப்படி ரைட் சைடு வந்துச்சுன்னா இது இப்படி வரும்.
இந்த இப்படி 2 பேரும் பக்கத்தில் பக்கத்தில் பார்க்குற மாதிரி இருக்கா, இதான் மிரர் இமேஜில். இதான் இப்படி மிரர் இமேஜில் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா அது ரிஃப்ளெக்ஷன். இதுக்கு ஆன்சர் ரிஃப்ளெக்ஷன். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் எஃப். எஃப்பை அப்படியே தூக்கி எஃப்பாகவே தான் வச்சுருக்கு. ஸோ இது அப்படியே தூக்கி பிளேஸை மட்டும் சேஞ்ச் பண்ணுறது தான் என்னது ட்ரான்ஸ்லேஷன். தேர்ட் ஒன் ஆன்சர் ட்ரான்ஸ்லேஷன். நெக்ஸ்ட் இது ஜி போட்டிருக்கா, இது எப்படி இருக்குது, இது மிரரில் பார்க்கும்போது தான் நம்ம இப்படி பார்ப்போம். இது இங்கேருந்து லெஃப்டில் போகுது இந்த லைன், இது இங்கேருந்து ரைட்டில் போகுது, இப்படி கீழே வருது கீழே வருது, அதுக்கப்புறம் இந்த ஸ்மால் லைன் இருக்குது, அதுக்கப்புறம் இப்படி சுற்றி போகிறோமா. ஸோ இது இப்படி இங்கே நோக்கி போகுது இங்கே போகுது. ஆக்சுவலாக இதில் மிரர் வச்சோம் அப்படின்னா இந்த ஜி இப்படி தான் விழும் மிரரில். இதுதான் மிரர் இமேஜ். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா நம்ம அதை ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம். ஃபோர்த் ஒன்னுக்கு ரிஃப்ளெக்ஷன். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன் ஹைட். ஹைட்ஸ் இதில் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, இதில் படுக்க போட்டாச்சு, ஸோ ரொட்டேட் ஆயிடுச்சு. இதில் ஹைட்ஸ் இப்படி இருந்திருக்கு, இதை அப்படியே ரொட்டேட் பண்ணுறோம், இப்படி திருப்பி வந்துடுச்சா. ஸோ இதான் ரொட்டேஷன். இதுக்கு ஆன்சர் ரொட்டேஷன். நெக்ஸ்ட் இது ஜே. ஜே இது இங்கே நோக்கி இருக்குது, இது இப்படி திரும்பிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இது மிரர் இமேஜ். இங்கே இப்படி போடுறோமா, இதை இப்படியே போடுவோம். இது இந்த சைடு போயிடுச்சுன்னா இது இந்த சைடு ஆப்போசிட்டாக திரும்பிட்டு போயிடும். இப்படி இருந்துச்சுன்னா அது என்னது மிரர் இமேஜ். இந்த ஜேக்கு மிரர் இல்லை மிரரில் இப்படி தான் தெரியும் இமேஜ். இதுதான் ரிஃப்ளெக்ஷன். ஆன்சர் ரிஃப்ளெக்ஷன். நெக்ஸ்ட் செவன்த் ஒன், இது என்னது ஐ. அதை அப்படியே திருப்பி இப்படி போட்டிருக்கு. ஸோ இது என்னது இப்படி இப்படி இருக்கிறத இப்படி திருப்பினா ரொட்டேட் பண்ணுறது, ஸோ ரொட்டேஷன். நெக்ஸ்ட் எய்த் ஒன் கே. கேயை தூக்கி அப்படியே தான் வச்சுருக்கு, எந்த ரொட்டேட் பண்ணலை ரிஃப்ளெக்ஷன் பண்ணலை, அப்படியே தான் இருக்குது. ஸோ இது ட்ரான்ஸ்லேஷன். இதான் ஆன்சர்.